இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழும் சரஸ்வதியும் சீரியல் ஆரம்பிக்கும் போது ஒரு மியூசிக் போட்டாங்களா, அந்த மியூசிக்லேயே தெரிஞ்சிச்சு நமக்கு இந்த எபிசோட் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஏற்கனவே ப்ரோமோவும் பார்த்தாச்சு. அதாவது ரிப்பீட்டில் ஒரு விஷயம் திருப்பி அந்த ஜெயிலுக்குள்ளே அவங்களை டார்ச்சர் பண்ணுறத ஒரு 3-4 தடவை காமிச்சாச்சு. இப்போ இவர் வந்து பார்க்க வரும்போது வந்து அந்த வார்டன் திட்டுறதையும் அதையும் ஒரு 3 தடவை காமிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இதையே திருப்பி காமிக்கிற அளவுக்கு மனதைரியம் இருக்குது பாருங்களேன். இதை வந்து காமிச்சா நம்ம மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது, அந்த மனதைரியத்துக்கு தான் ஒரு பெரிய பாராட்டு வந்து பார்த்துக்கணும். ஸோ அதில் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே இப்போ வந்து பாராட்டு கொடுத்துடணும். அதுவும் முக்கியமாக வந்து எடுத்தோடனே இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு தெரியுது. நான் உங்களை எப்படியா வெளில எடுத்துட்றேன், எனக்கு மேலே நான் தான் பெரிய பாவி ஆகிட்டேன், உன்னை உள்ளே தள்ளிட்டேனே, உள்ளே தள்ளும் போது நான் உன்னை காப்பாற்றாம விட்டனே அப்படின்னு ஒரு இப்போ தமிழ் புலம்ப. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, எனக்கும் பிள்ளைக்கும் நம்பிக்கை இருக்குது, நான் பிள்ளைக்காக தான் பொறுமையாக இருக்கேன், நீங்கள் எதுவும் கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த வார்டன் வந்துடுறாங்க. வந்துட்டு உடனே வந்து என்ன பேசிகிட்டு இருக்க, டெய்லி பார்க் மாதிரி வந்துகிட்டு இருக்க, கொலகாரியோட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அப்படிங்கும் போது, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா, ப்ரெக்னென்ட் ஆனவளை பற்றி இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னாங்க. யாரா அது, ஏதோ புதுசாக யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா தமிழ் தான் பாவமாக கேட்டுகிட்டு இருந்தார். முதல்ல கோவம் வராமல் முதல்ல மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார் பெரிதாகமாக. உடனே வந்து என்ன நான் என்ன கொடுமைப்படுத்தேன், சாப்பாடு கொடுக்குறேன், தூங்குறதுக்கு இடம் கொடுக்குறேன், இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும், இவன் ஒரு கொலகாரி, அவளுக்காக வந்து பரிந்து பேச நீ வேற வந்துட்டியா, வாடனை எதிர்த்து பேசுறியா அப்படின்னா, நீ யாருக்காக இப்படி பண்ணுறேன்னு தெரியும், எதனால் பண்ணுறேன்னு தெரியும், நான் உன்னை பழி வாங்க விட மாட்டேன், என் பிள்ளைக்கோ என் பொண்டாட்டிக்கோ ஆச்சுனா அப்படின்னா, என்ன அப்படியே ஒன்று அவ்வளோ தூரம் தைரியம் ஆயிடுச்சு அவனுக்கு அப்படின்னு ஒன்று சாரி கேட்குறாங்க சரஸ்வதி. சாரி மேடம், அவர் ஏதோ தெரியாமல் கோவப்பட்டார், அவர் கொஞ்சம் எப்பயும் கோவப்பட மாட்டார், இன்றைக்கி தான் கோவப்பட்டார், கொஞ்சம் லூஸ் மாதிரி அப்படின்னு வந்து இவங்க பேசி மன்னிப்பு கேட்டு உடனே அந்த பயம் இருக்கட்டும், அவனை குடும்பப்படுத்துறனா அப்படின்னா, இல்லை மேடம் அப்படின்ட்டாங்க. அந்த பயம் பாத்தியா கேட்டியா அப்படின்ட்டு கிளம்பி போகிறாங்க. உடனே தயவு செஞ்சு நீங்கள் இங்கெல்லாம் கோவப்படாதீங்க, எனக்கு ஏதாச்சும் ஆகிடும் அப்படின்ட்டாங்க இவங்களும். இவரும் எதையும் பண்ண முடியாது, மினிஸ்டர் அளவு கான்டாக்ட் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மினிஸ்டர் வந்து கூப்பிட்டு ஒரு மிரட்டி உனக்கு நாளைக்கு ப்ரொமோஷன் வேணுமா, இல்லை வந்து உனக்கு பிளாக் மார்க் ஆகிடுமா அப்படின்னு பயம் இருந்தால் என்னத்தை செய்ய போகிறாங்க, ஏதாவது செஞ்சு அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் மேலே தான் பழி வேணும் மினிஸ்டர் சொன்னாலே போதும். ஆனால் அதெல்லாம் இல்லை. அர்ஜுன் வந்து இப்போ தான் சொத்தை வாங்கினாலேருந்து லாஸ்ட்டில் தான் போகுது. அவர் கொடுத்தா 10,000 ரூபாய்க்கு அவங்க பேசுகிறாங்க, இவங்க 15,000 கொடுக்க முடியாமல் உட்காந்துருக்காங்க. என்னத்தை சொல்கிறது நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஸோ இப்போ அது நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இப்போ அடுத்த கட்டமாக இங்கே பிரச்சனைகள் அதிகரிக்க பிரச்சனை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, கலிவர்தன் இவர் அர்ஜுனை வந்து மீட் பண்ணிட்டு எல்லோரும் வந்து எங்கள் வீடு தேடி போலீஸ் வந்தாங்க, டிரெக்டிவ் மாதிரி வந்து அந்த போலீஸை வச்சு என்ன இது பண்ண பார்த்தோம், மடக்க பார்த்தோம், ஆனால் வீடியோ எடுக்கிறத நான் பார்த்து நான் அவனை திருப்பி மடக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஃபாரன்சிக் ஏஜென்ட்டும் வரார். நீங்கள் அனுப்புனீங்களே ஃபோட்டோவில் இருக்க ஆட்கள் அவங்க வந்தாங்க, நீங்கள் நல்ல வேலை முன்னாடியே எனக்கு அலர்ட் பண்ணிட்டீங்க, என்கிட்ட வேணா லஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க, நான் வந்து நல்லவமாக நடித்து அவங்களை இது பண்ணிட்டேன், நான் எல்லா தடயத்தையும் அழிச்சிட்டேன், பாடி எடுத்தால் கூட பாடியில் கூட எந்த தடயமும் இருக்காது அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. பேசினோடனே சூப்பர்ன்றாங்க. இந்த அளவுக்கு அர்ஜுன் யோசிக்கிறாரு. தமிழ் வந்து பார்த்திங்கன்னா குப்பை பொறுக்கிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த சீன் அதுதான் வருது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அம்மாவோட சேர்ந்து உட்காந்து இதில் வேறு கோதை தான், கடவுளுக்கு கண் இருக்கா, கடவுள் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா, ஒரு நல்லவங்களை சோதிக்கிறாரு, நல்லவனாக இருக்கிறவனையும் முட்டாளாக்குறாங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த இடத்துல வந்து யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லியிருந்துருக்கலாம், கடவுள் நிறைய சான்ஸ் கொடுத்தாரு, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, லாட்ரி டிக்கெட் வாங்காமல் நீங்கள் வந்து கடவுள்கிட்ட போய் கேட்க முடியாது, எனக்கு லாட்ரியில் காசு விடுங்கன்ட்டு. லாட்ரியை வாங்கினா தான் உண்டு, எஃபர்ட்டை நீங்கள் போடணும். அந்த மாதிரி எஃபர்ட்டை போட்டு 3 தடவை அர்ஜுனையும் பரமனையும் உள்ளத்திலலாம் ட்ரை பண்ணோம். ஒவ்வொரு தடையும் அவனை காப்பாற்றி விட்டது யார், கேஸ் கொடுக்க வேணான்னு சொன்னது யார் அப்படின்னா, அது நீங்கள் தான்மா, துரோகியே நீங்கள் தான், கடவுள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சதை கெடுத்த பாவியும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் யாரும் சொல்லலை. அவங்க ரொம்ப நல்லவங்களாட்டும், ஏன் தான் அப்படி ஆச்சோ தெரில, நமக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்னு டெய்லி பேசுகிறத இன்றைக்கும் பேசினாங்க. பேசும்பொழுது வந்து நான் என்ன செத்தா போயிட்டேன், நான் கண்டுபிடிக்கிறேன் ஆதாரத்தை, நைட்டாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கிளம்புறாரு தமிழ். இல்லைனா ரொம்ப கஷ்டம்னா அப்படின்னு கார்த்தி சொல்லும் போதும், ஆஃபீஸில் வேலைனா அப்படின்னு, அதெல்லாம் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நேராக கிளம்பி போய் ஒவ்வொரு குப்பையாக கிளறாரு. இந்த பாட்டில் இந்த சிகரெட் பட்டு அது இதுன்னு, இதில் டிஎன்ஏ இருக்கும்ல, அதில் டிஎன்ஏ இருக்கும்ல அப்படின்னு என்னென்னத்தையோ பேசுகிறாரு. கடைசியாக ஒரு டிஎன்ஏ ஒன்றையும் கண்டுபிடிக்கல. உடனே உட்காந்து ரோட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் என் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியலன்ட்டு அதே சமயத்தில் வெற்றியோடு திரும்பி வருவான், எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு இந்த பக்கம் கோதை தனியாக பெணாத்திட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழும்